அம்மாவா சொன்னாங்க பல்லி விழுந்தால் சாபம் என்று. இதற்குத்தான் பல்லியை கண்டால் நடுங்குகிறார்களோ? பல்லி வீட்டில் சர்வசாதாரணமாக சுற்றித் திரியும் ஓர் உயிரினம். ஆனால் ஆன்மீக ரீதியில் பல்லிக்கு பல புராண கதைகள் உள்ளன. வீட்டில் சுவர்களில் ஓடும் பல்லி ஒரு சாதாரண காட்சி போலவே தோன்றலாம். ஆனால் அது சத்தமிட்டால், உடலில் விழுந்தால் அல்லது அந்த நேரம் திசையை பொறுத்து அது மனித வாழ்க்கைக்கு பல்வேறு சாத்தியங்களை அறிவிக்கக்கூடியதாக நம்பப்படுகிறது. சாஸ்திரங்கள் கூறுவது போல இறைவன் நேரில் வந்து எதையும் சொல்ல முடியாததால் இதுபோன்ற இயற்கை அடையாளங்களின் மூலம் நமக்கு நன்மை தீமைகளை உணர்த்துகிறார் என நம்பப்படுகிறது. இது ஒரு அறிவுரையும் எச்சரிக்கை ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியது. பல்லி விழும் நிகழ்வு மிக ஆழமான சாஸ்திர விளக்கங்களை உள்ளடக்கியது. குறிப்பாக பஞ்சாங்க பலன்கள் பல்லி விழும் இடத்தை அடிப்படையாக வைத்து கணிக்கப்படுவதும், பல்லி விழும் இடம், நேரம், திசை என்பவை அனைத்தும் சேர்ந்து பலன்களை தீர்மானிக்கின்றன. இது ஒரு ஆராய்ச்சி செய்தலுக்குரிய பண்டைய அறிவியல் கலையைப் போலவே உள்ளது. பலருக்கு பல்லி விழும் பலன்கள் என்பது பரிச்சயமான விஷயம். ஆனால் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க என்ன செய்ய வேண்டும், எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், என்ன பரிகார முறைகள் இருக்கின்றன என்பதற்கான தெளிவான புரிதல் இல்லாமல் இருப்பது சாதாரணம். பொதுவாக பல்லி விழும் நிகழ்வுகளுக்கு பிறகு ஏற்படும் எதிர்மறையான நிகழ்வுகள் நம் மனதையும் வாழ்க்கையின் ஓட்டத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். குறிப்பாக தலை, மார்பு, கைகள், பாதங்கள் போன்ற முக்கிய உடல் உறுப்புகளில் பல்லி விழுவதை சாஸ்திரம் அபசகுணமாகவே கருதுகிறது. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானதுதான் என்றாலும் இடப்பக்கம் அல்லது வலப்பக்கம் என்பதை பொறுத்தும் பலன் மாறும். இத்தகைய நிகழ்வுகளால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை தவிர்க்க பரிகார வழிகள் மிகவும் முக்கியமானவை. முதலில் உடனடியாக தலைக்கு குளித்து மனதின் கலக்கம் அகற்றி மனதை அமைதியாக்க வேண்டும். பிறகு நம் இஷ்ட தெய்வத்தின் முன்னிலையில் தீபம் ஏற்றி நம் வேண்டுதலை சொல்ல வேண்டும். நம் வீட்டிற்கு அருகில் உள்ள விநாயகர், சிவன் அல்லது பெருமாள் கோவில்களில் சென்று நேரில் வழிபடுவது சிறந்ததாக இருக்கும். அப்படி முடியாதவர்கள் வீட்டிலேயே தேவையான சாமான்களுடன் வழிபாட்டை செய்யலாம். இதற்காகவும் கால நிர்ணயம் முக்கியம். அதிகாலை நேரம் அல்லது சாயங்காலம் சிறந்த நேரமாக கருதப்படுகிறது. அதேபோல் பல்லி விழும் சாஸ்திரத்தில் முக்கியமாக பேசப்படும் கோவில்கள் 3: காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் மற்றும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஆகியவை பல்லி உருவம் இருப்பதும் அதை தொட்டு வணங்கினால் தோஷங்கள் நீங்கும் என்ற நம்பிக்கையும் பழங்காலம் முதலே பரவி வருகிறது. இதன் பின்புலத்தை ஆராய்ந்தால் பல்லியை வெறும் சகுனமாக மட்டுமில்லாமல் ஒரு ஆன்மீக துணை உருவாகவே பார்ப்பது தெளிவாகும். மற்றொரு முக்கியமான பரிகார முறையாக இஷ்ட தெய்வ மந்திரங்களை ஒலி எழுத்தில் அல்லது மனதிற்குள் கூறுவது உள்ளது. இதனால் மனதின் அச்சம் அகலும், நம்பிக்கையும் அதிகரிக்கும். சில சாஸ்திரங்கள் ஓம் நம சிவாய அல்லது ஓம் நமோ நாராயணாய போன்ற புனித மந்திரங்களை 108 முறை கூற வேண்டும் என பரிந்துரைக்கின்றன. இதன் மூலம் மன அழுத்தம் குறைந்து நம்பிக்கையும் தைரியமும் மேலோங்கும். அனைத்து வகையான பல்லி விழும் சாஸ்திர பலன்களும் 7 நாட்கள் மட்டுமே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் பயப்படாமல் மன நிம்மதியோடு தெய்வத்தை நம்பி பரிகாரங்களை செய்து வந்தால் போதுமானது. மனித வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமல்ல என்பதைப் போலவே இந்த சகுனங்களும் நம்மை ஒருவிதமான விழிப்புணர்வுக்கு அழைத்து செல்லும் ஒரு கருவியாகவே இருக்கக்கூடும். நம்முடைய வாழ்க்கை பாதைகளில் இந்த அறிகுறிகள் ஒரு சின்ன ஒளியாகவும் இருக்கும். பல்லி விழும் நிகழ்வுகள் நமக்கு எதிராக அல்ல, நம்மை பாதுகாக்கும் முன் செய்தியாகவே நம்பிக்கையுடன் எடுத்துக்கொள்ளலாம். நம்பிக்கை, பக்தி, சிந்தனை ஆகிய 3ம் ஒன்றிணைந்தால்தான் வாழ்வில் சமநிலை ஏற்படும். அந்த சமநிலையை வலிமையாக்கும் வகையில் பல்லியின் உணர்வுகள் நம்மை நல்வழியில் பயணிக்கச் செய்வதுதான் ஆன்மீக மரபுகளின் தூய நோக்கம்.